மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மீண்டுமாய் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் நமக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்ட அழைப்புதலில் அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பீஸ் அண்ட் ட்ரூத் என்று சொல்லியிருக்கிறார். அன்டு த அபோட்டன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரூத், சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் திரும்புவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு வெளிப்படுத்தல், ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிப்படுத்தல், ஒரு அமைதியை கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா ஆதியாகமம் 49:10 சொல்லுது, ஒரு சமாதான பிரபு இந்த உலகத்தில் வருவார். அந்த சமாதான பிரபு நமக்கு விடுதலை கொடுப்பார். மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகமே, நீ யூதாவில் சிறியதா என்றாலும் உன்னை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் ஏசாயா 9:6 ஒரு அமைதி அரசராய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு அமைதி சமாதான பிரபுவாய் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலக கொடுக்குற பிரகாரம் சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அப்படி சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த அரசர் சொல்கிறாரு, இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்று சொல்கிறார். ஐ வில் பிரிங் டு ஹெல்த் அண்ட் கியூர், ஐ வில் கியூர் தம், ஐ வில் ரிவைவல் அன்டு தம் என்று சொல்கிறார். சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கும் ஆண்டவர். அவர் எப்பவுமே மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவருடைய படைப்பு, ஆண்டோடைய படைப்பை பார்க்கிறப்பவே இருளாக இருந்துச்சு. அந்த இருளை பார்த்தோன்னு இந்த இருள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். வாழ்க்கையில் அதை தான் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதான் முதலாவது அந்த இருளை பார்த்தோன்னே அவர் ஒளியை உருவாக்கினார். ஒளியை உருவாக்கி பார்த்தார். காற்று வேணும்னு மரங்களை உண்டாக்கினார். தண்ணீர் நிலத்தை பிரித்தார். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடம் நிலம், அந்த நிலத்தை உருவாக்கினார். எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜலம்தான், தண்ணி தான் இருந்துச்சு. அதனால் உலகத்தில் 3 ஒரு பகுதி நிலமாக எடுத்தார். மீதி 2 பகுதி தண்ணீர் கடலாக மாற்றிவிட்டார். அந்த பகுதி பிரிந்து போன்ட்டார். காற்று அப்புறம் பழங்களை உருவாக்கினார், உணவை உருவாக்கினார். எல்லாம் பார்த்தார், நல்லது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் மனுஷனை உருவாக்குறார். ஒருவேளை மனுஷனை உருவாக்கின பிறகு எல்லாத்தையும் உருவாக்கல, ஐயோ சுவாசிக்க முடியல, அவனுக்கு ஒரு ஆக்சிஜன், ஒரு செயற்கை வாயு கொடுப்போன்னு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் அவனுக்கு மாட்டலை. அவனால் உணவு கொள்ள முடியலேன்னு மூக்கோலியாக டீப்பு போட்டு உணவை கொடுக்கல. இன்றைக்கி மருத்துவத்தில் பாருங்கள், ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இன்னும் நீண்ட நாள் வாழன்னு தான் போய் நம்ம திரும்ப ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோம். நேற்று ஒரு குருவானவர் என்னோடு பேசுகிறார். அண்ணே என்னை மறந்துட்டியண்ணே. என்னையா அண்ணே, நான் அட்மிட் ஆகிட்டேன், எனக்கு ஹார்ட் பைபாஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம் சொன்னார். அவரை சொல்கிறது மட்டும் இல்லை, என்னைய சொல்ல போனால் 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட்டு. ஆண்டவர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்குன்னு விரும்புகிறதே இல்லை. நமது பாவத்து நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் நமக்கு வியாதியை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டோடைய படைப்பு எல்லா மனிதனும் நல்லமுடன் வாழ வேண்டும் என்பது தான். எந்த குறையும் இல்லாமல் வாழணும்னு வேண்டதான். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு நடந்த சம்பவம். ஒரு சின்ன கிராமத்திற்கு மீட்டிங் போனேன். எனக்கு வழி தெரியாமல் ஒரு இடத்துல இருக்கிறேன். சென்னையில் கவரப்பேட்டையிலேருந்து நினைக்கிறேன், சென்னை தாண்டி கும்மிடிப்பூண்டிக்கும் சென்னைக்கும் இடையில் கவரப்பேட்டைங்கிற ஒரு கிராமம். அந்த இடத்துல ஒரு கடையில் நின்று வழி கேட்குறேன், இந்த ஊருக்கு எப்படி போகணுன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போங்க, அந்த ஊருக்கு போயிடுவீங்கிறாங்க. அந்த ஊரில் நிற்கிற அந்த கடையில் நிற்கிற ஒரு சகோதரி, ஐயா நாங்களும் அந்த ஊருக்கு தான் போகிறேன், உங்களுக்கு வழி காட்டட்டுமான்னு கேட்டாங்க. ஒரு சகோதரி, கிட்டத்தட்ட ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி. வாங்கம்மா, உங்களுக்கு கொண்டு போய் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், எங்களுக்கும் நீங்கள் வழிகாட்டுங்க, உங்களையும் நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோன்னு கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த சகோதரிகிட்ட பேசினேன். பேசிக்கிட்டே வர்றப்போ அந்த சகோதரியுடைய கணவர் இல்லையா,
ஒரே ஒரு பையனா அங்கேருந்து 25 கிலோமீட்டர் வேலைக்கு போவாங்களாம். எந்தவித அடிப்படை வசதி இல்லை, கண்ணீரோடு இருப்பாங்களாம். காலையில் 7 மணிக்கு வேலைக்கு புறப்படுவாங்களாம். புறப்படுறப்போ பிள்ளைக்கு உணவு கொடுத்துருவாங்களாம். மதிய உணவு சத்துணவில் சாப்பிடுமா. மாலையில் அவங்க நடந்து வரணுமா. அவங்க நின்ன இடத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு 5 கிலோமீட்டர் 5.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து எந்தவித வாகன வசதியும் இல்லை, நடந்து தான் வரணும். இல்லைன்னா ஷேர் ஆட்டோ வரும், இல்லைன்னா யார் கூடயாவது 2 வீலரில் லிஃப்ட் வாங்கணும். ஒருவேளை 2 வீலர் ஷேர் ஆட்டோ வரும்னா நடந்து தான் போக வேண்டிய நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவர்கள் ஒரு நாள் டைமுக்கு போயிடுவாங்களாம், ஒரு நாள் லேட் ஆகிருமா. அந்த குழந்தை மத்தியானம் ஒரு நாள் சத்துணவில் நல்ல உணவாக இருக்கும், ஒரு நாள் உப்பு கூடி இருக்கும், ஒரு நாள் உப்பு குறைஞ்சிருக்கும், ஒரு நாள் உரைப்பு இருக்கும், ஒரு நாள் உரைப்பு இல்லாமல் இருக்கும். சத்துணவு அப்படிப்பட்ட சத்துணவு தான். அந்த மக்கள் அப்படி தான் அர்ப்பணிப்போடு பணி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் காலையில் சாப்பிட்ட உணவோடு ஒரு நாள் இருப்பானா. அந்த பையன் மேற்கு அவங்க ஊர், கிழக்கிருந்து நாங்கள் போகிறப்ப அந்த பையன் அந்த தம்பி என்ன பண்ணுவானா, மேற்கு இருந்து அம்மாவை நோக்கி பார்க்க மெதுவாக அந்த ஊருக்குள்ளேருந்து நடந்துக்கிட்டே இருப்பானா. மெதுவாக நடப்பானா. கொஞ்சம் தூரம் ஊர் அவுட் இருந்தோன்னா திரும்ப மேக்கரிக்கு போயிடுவானா. இப்படி அந்த அம்மா லேட்டாக தான் பார்த்துக்கிட்டே இருப்பானா. அந்த அம்மா எங்களோடு வர்றப்போ அந்த குழந்தையை எதிர்பார்ப்பதற்காக ஒரு பையில் ஒரு மேரி பிஸ்கட்டு, ஒரு சின்ன கடலை பாக்கெட்டு, ஒரு சின்ன முறுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு போகுது. ஏன்னா அந்த குழந்தை எதிர்பார்ப்போடு இருக்குங்கிற அந்த நோக்கத்தோடு காத்து அந்த அம்மா கொண்டு போச்சு. அதே மாதிரி அந்த ஊர் என்ட்ராகிறப்போ அந்த பையன் ஒரு 8-9 வயது இருக்கும். மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருக்கான். அம்மா எப்போ வருவாங்க, அம்மா பசி ஏதாவது கொடுப்பாங்களான்னு ஒரு ஏக்கம். ஆனால் நம்மை உருவாக்கின தகப்பன் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை மறப்பதில்லை, நீ இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி அவருடைய படைப்பு பாருங்கள். அவருடைய படைப்பு எல்லா நிலையிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையா. எந்த இடத்துலையும் அவர் குறையில்லை, எந்த இடத்துலையும் குறையில்லை. எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அவர் எப்பவுமே நம்ம கைவிடுறதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருவேளை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் நாம் பசியாய் இருந்ததில்லை. அதான் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, கவலைப்படாதே, திகையாதே, காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவை நூற்பதுமில்லை சேர்ப்பதுமில்லை, அவருக்கே ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார் என்றால் உனக்கு ஏன் பிழைப்பூட்ட மாட்டார்? அவரில் சற்றிலிருந்து அந்த பறவை விலங்கினங்களிலிருந்து நம்மை சற்று அதிகமாக, ஒரு படி அதிகமாக எல்லா நிலையிலும் உயர்த்தி எல்லா நிலையும் நாகரிகத்தை கொடுத்து வளர்த்திருக்கும் ஆண்டவர். ஏன்னா படைப்பில் பார்க்குறப்போ 2 பேருமே ஷேம் தான். நீயும் காய் பழத்தை சாப்பிட்டுக்கோ, நீயும் காய் பழத்தை சாப்பிடும்போது தோட்டத்தில் இருந்துக்கோன்னு விட்டுட்டு போயிட்டார். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணிட்டோம். ஏன்னா உபயோக பண்ணலை, கீழ்ப்படியில். இதை சாப்பிடாதப்பன்னா நம்ம சாப்பிட்டோம். ஆனால் சற்று அதிகமாக நிர்வாணம் தெரிந்து நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போட ஆரம்பித்து மாடர்னுக்குள்ளே வந்துட்டோம், அட்வான்ஸ் மாடர்னுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அது ஆண்டோடைய படைப்புக்கு கீழ்ப்படிந்ததில் படைத்த மாதிரியே அது இருக்குது. எதுக்கும் கவலைப்படலை. நம்ம அதனால தான் ஃபிக்ஸட் பண்ணுறோம், எல்ஐசி பண்ணுறோம், இன்சூரன்ஸு நிறையா பண்ணுறோம். அந்த குருவான்கிட்ட என்னையா பண்ணேன், எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண இவ்வளோ அமௌண்ட் உனக்கு ஆகிருக்குமே, ஆமாம் பணத்துக்கு என்ன பண்ணேன், ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன், அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்படிலாம் நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆனால் எந்த காக்கா எந்த குருவி எங்கே இன்சூரன்ஸ் போட்டிருக்கு, எங்கே ஃபிக்ஸட் பண்ணியிருக்கு? ஒன்றுமே ஃபிக்ஸட் பண்ணலை. நம்ம தான் வேலைக்காக அரசாங்க வேலை வந்தால் சாகிற வரையும் பென்ஷன் போராட்டம் சண்டை போட்டு ஒரு அமைதி குறைச்சாலான மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பென்ஷனுக்காக. அந்த காக்கையோ குருவியோ அந்த பென்ஷனுக்காக போராடுறதில்ல, ஒரு அமைதியான வாழ்வில் இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சவிக்கியத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த எரேமியா 33:3 வந்து 333 = 9 வேதத்துடைய மத்திய பகுதி. காலப்பான்மை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு வாக்கி செய்வேன், உனக்கு உத்தரவு கொடுப்பேங்கிறார். நீ கூப்பிடுறப்போ
அதுக்கு உனக்கு நான் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலீஃப் ஆர்டர் உனக்கு உடனே நான் வாங்கிக்கிட்டேங்கிற சைன் பண்ணி உனக்கு ஆர்டர் தருவேங்கிறாரு. அந்த எரேமியா 33:3 என்பது ஒரு வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒரு வார்த்தை. ஒருவேளை இன்றைக்கி இந்த 95வது அந்த அசன பண்டிகையில் நம்ம தலைப்பு நோட்டீஸில் அதைத்தான் போட்டிருக்காங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமுங்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நமக்கு நல்ல உடல்நிலையை கொடுக்கும் ஆண்டவர், ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். ஐ வில் பிரிங் டு ஹெல்த் அண்ட் க்யூருங்கிறாரு. நல்ல ஹெல்த் கொடுக்குற ஆண்டவர், எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்காத ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். அதை வாசிக்கிறப்போ ஆல்டருக்குள்ள உட்காந்து வாசிக்கிறப்போ எனக்கு ரூத்து ஞாபகம் வந்தது. ரூத்து சொல்கிறாங்க, ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப்பில் அவர் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே திரும்பி வரும்படி அவர் பெத்தேலுக்கு வந்துட்டார். நாம் வாழும் தேசம் பெத்தேல், இது உணவு இருக்கும் பட்டணம். ஆனால் அந்த அம்மா மோவாப்புங்கிற ஒரு மோசமான தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. மோவாப் அருவருப்பான ஒரு பட்டணம், பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே தன் கணவரோடு பிள்ளைகளோடு போய் செட்டில் ஆகிட்டாங்க. கணவர் மரிச்சிட்டார், பிள்ளைகள் மரிச்சிட்டாங்க, வம்ச வழி இல்லை. 2 மருமக்கள்மார்கள் வாலிப பிள்ளைகள் அந்த மோசமான பட்டணத்துக்குள்ளே போனதால் அவங்க வாழ்க்கையில் வேதனை. ஒருவேளை நீங்கள் நானும் அந்த மோசமான பட்டணத்துக்குள்ளே இருக்கிறோம். என்ன மோசமான பட்டணம்னா, அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மாம்சத்தின் இச்சைகள், உன் மாம்சத்தின் இச்சைகள். அந்த மாம்சத்தின் இச்சைகளை விட்டுட்டு கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 விதமான காரியங்களோடு நம்ம எப்போ திரும்புகிறோமோ அந்த அம்மா திரும்பிட்டாங்க. ஐயா, உணவில்லாத ஒரு மோசமான பட்டணத்துக்குள்ளே வந்துட்டேன், மோவா பட்டணத்துக்குள்ளே. இன்னும் அந்த பட்டணத்திற்கு நான் இல்லை, என்னுடைய உணவாகிய பட்டணம், என்னுடைய பெத்லெஹேமுக்கு, என்னுடைய உணவு பட்டணத்துக்கு நான் திரும்பிடுவேன். அந்த அம்மா திரும்பின போது அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. ஒருவேளை அதுதான் இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதி. என் ஆலயத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னை திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒருவேளை ஆண்டவர் இந்த நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய இடத்துல தூய மார்க் ஆலயத்தில், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய அபிஷேகத்தை தாங்கன்னு நம்ம கேட்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. ஏன்னா அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, என் வஸ்திரத்தின் தொங்கல்கள் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கு. அந்த ஆண்டவர் உயரம் உன்னதமான ஆண்டவர் தொங்கலினால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அப்படியே ஆண்டுடைய மகிமை உள்ளே இருக்குது. மார்க் ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறப்போ அருமையாக ஆல்டருடைய செட்டிங்கை பார்த்தேன். சிறப்பாக இருக்குது. பல லட்ச ரூபா செலவில் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சியில் போனீங்கன்னா ஒரு சிஎஸ்சி சர்ச் 20 வருஷத்துக்கு முன்னால் 4 கோடியில் கட்டியிருக்காங்க. ஆல்டருக்கு மட்டும் 15 கோடி. இதேமாதிரி வுட் ஒர்க்கு. விரைவியா சுந்தர் அங்கிள் பேசனேஜ் கிட்ட துட்டு இல்லைங்கிறார். ஆல்டருக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. எனக்கு மனம் பேசிச்சு. ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு ஆல்டருக்கு என்ன சிறப்பாக செலவு பண்ணியிருக்காங்க, பெரிய பேசனேஜ் கிட்ட துட்டு இல்லைங்கிறாரு. என்னடா இது கொடுமையாக இருக்குது. பேசிட்டுருக்கவே தம்பி சொன்னார், ஒரே ஒரு குடும்பம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் குருவான. ஒரே ஒரு அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் அங்கே வாழ்ந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங் வாழ்ந்த மக்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒருவேளை அந்த ஆலயம் என்பது ஒரு சாதாரண மார்க் ஆலயம், அது ஒரு சாதாரணம் இல்லை, அவர் ஒரு வைத்தியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி. அந்த லேகியோன் புத்தி தெளிகிறவனாய் காணப்படுறான், ஆடைகள் இல்லாமல் இருக்கிறான். இயேசுவை பார்த்த பொழுது அவனுக்கு ஆடைகள் வருது. எப்படிப்பட்ட ஒரு சௌக்கியம் பாருங்க. புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் இருந்து. அதுக்கு முன்னே அப்போ இந்த லேகியோன் எப்படி இருந்தார் பாருங்க. அங்கே யவீருங்கிற ஒரு மனிதர் இயேசுவை அழைக்கிறார். வாங்க என் மகன் ரொம்ப சர்ம வியாதி, மரணப்படுக்க சாக போகிறான், நீங்கள் அவருக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் என் மகனுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு அழைக்கிறார்.
அழைக்கிறப்போ ஆண்டவர் இயேசு நான் வர்றேன்ப்பா, ஏன்னா அவர் வந்ததின் நோக்கமே சௌக்கியத்தை கொடுக்குறவர் தான், விடுதலை கொடுப்பது தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த ஆரம்பத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நாங்கள் யாரெல்லாம் கஷ்டம் வேதனை அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். ஒரு மதத்தையோ தனக்கு கீழே ஒரு கூட்டத்தையோ உருவாக்க வரல, விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். நான் வாப்பா, நான் வாங்க யவீரையா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்யான்னு சொல்லிவிட்டு யவீரையா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் இடையில் அந்த அம்மா இயேசுவின் வஸ்திரங்களை தொடுது. கடைசி ஸ்டேஜ் மரணம். வைத்தியர்களால் கைவிட்டுட்டாங்க, சொந்தம் பந்தங்களால் போயிட்டு, சொத்துக்கள் போயிட்டு, இனிமேல் மரணம் மட்டும்தான் பேலன்ஸு, மகிமையின் வாழ்வு மட்டும்தான் பேலன்ஸு. அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு இயேசு ஒன்று வஸ்திரத்தை தொடுறப்போ ஆண்டவர் சொல்லார், டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்குங்கிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதுதான் மார்க்கில் ஒரு அற்புதமான ஒரு பகுதி. மார்க் 5 எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. மார்க் 5, ஏன்னா அது ஒரு சாண்ட்விச்சுன்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச்சுனா மேலே ப்ரெட்டு, கீழே ப்ரெட்டு, இடையில வெள்ளரிக்காய் இருக்கும், வெங்காயம் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், அப்புறம் அந்த வெண்ணெய் வச்சுருப்பாங்க, அப்புறம் அந்த இன்னொரு சட்னி, புதினா சட்னி வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில வச்சு மேலே ப்ரெட்டை வச்சு வெட்டி அதுக்கு மேலே சாஸ் போட்டு அதுக்கப்புறம் ஓம்பொடி மேலே போட்டு கொடுத்தா அதனுடைய டேஸ்ட்டே தனி. அதுவும் நார்த் இந்தியன் போட்டு கொடுத்தா சென்னையில் நீங்கள் சவுகார்பேட்டை பகுதியில் போனால் சாப்பிடுங்க. பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள பாம்பே மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டா ஒரு 2 மணி நேரம் டேஸ்ட்டு வாயில் இருக்கும். வேறு எங்கெங்கேயோ போடுறாங்கன்னா அந்த டேஸ்ட் அங்கே தான் வரும். பாம்பேயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் சாண்ட்விச்சுன்று பெயர். மேலேயும் ப்ரெட்டு, கீழேயும் ப்ரெட்டு, இடையில இனிமையான உறவுகள். அதே மாதிரி தான் யவீர் வீட்டுக்கு போகிறப்பவே ஒரு அம்மா அற்புதத்தோடு தொட்டிருக்கு. அதனுடைய ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படி நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறாரு, எப்படி எனக்கு விடுதலை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. இந்த வருஷத்தும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பயப்படாதே, 2024 உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேனார். எனக்கு செப்டம்பர் மாதம் அந்த எப்போவுமே அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உன் சந்ததியை தான் பெருக பண்ணுவேங்கிற, ஒன்றையை பெருக பண்ணுவேன்னு சொல்லலையே. அப்போ நமக்கு டிக்கெட் கொடுத்துட்டார் போலுக்குன்னு நினச்சேன். ஏன்னா சுகர் 35 வருஷம் ஆயிடுச்சு. 35 வருஷம் ஒரு நல்ல வியாதி, சுகர் வியாதி இருக்கிறதுலே நல்ல வியாதி. ப்ரெஷர் அப்படி இருக்காது, தைராய்டு அப்படி இருக்காது, அப்புறம் இன்னும் நிறையா வியாதி இருக்குது, இதெல்லாம் அப்படி இருக்காது. இந்த ப்ரெஷர் இந்த சுகர் மட்டும் ரொம்ப நல்ல வியாதி. டயட் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 காஃபி தான் குடிக்கணும். ஆனால் நான் இப்போ விடிகிறதுக்குள்ளே 2 காஃபி முடிச்சிட்டேன். சம்மதார் வீட்டில் 3:30 மணிக்கு ஒரு காஃபி, இங்கே டீ கடை வேண்டான்னு நினச்சேன். அதை சூடாக வச்சு லைவ் டீன்னு ஒரு ஆசை மனுஷனுக்கு. இதுதான் வில்லங்கம் சுகருக்கு, இந்த ஆசை தான். அதை தான் நீதிமொழிகள் 23 உன் தொண்டையில் கத்தியை வச்சுக்கோ, சாப்பிட்னு நினச்சா ஒரு குத்திக்கோங்கிறார். சூப்பராக சொல்கிறார். பைபிள் ஒரு இருபுறம் கருப்புள்ள பட்டயம். 2வது டீ குடித்தாச்சுன்னு எத்தனை டீ அப்போ சுகர் ஹை போய்கிட்டே இருக்கு. அப்படி எனக்கு சுகர் எனக்கு கடந்த நாள் எதுக்கு அந்த நினைவு வந்துச்சுன்னா, உடம்புல எல்லா பலவீனமும் வந்துருச்சு, பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சு உடம்புல. சுகர் காலையில் செக் பண்ணால் நார்மல். அப்போ எதுக்கு பிரச்சனை என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் எனக்கு கடவுள் என்னோடு பேசுகிறார். படுக்கையில் எல்லாத்துலேயும் பேசுவார். நேரே மோசேர் மாதிரி முகமுகமாக பேசுவார். டாக்டர் டிஜி தினகர மாதிரி இயேசு வந்தார், 3 மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் நினைவுகள். இதான் செய்யணும், தான் ஆண்டோடைய நினைவுகள். ஏற்ற நேரத்தில் அதான் உள் மனது நம்மோடு பேசும். அதான் ஆண்டோடைய வார்த்தை. காலைல போய் சுகர் செக் பண்ணால் A1C 6.8 இருக்கிறதுக்கு 15.8 இருக்குது. என்னுடைய மருமகன் டாக்டரு, மகனும் டாக்டரு. மருமகன் ஜென்ரல் மெடிசன், மகன் ஆர்த்தோ, மகள் ஸ்கின்னு, மருமகளும் MBBS. இன்னொரு மகா டாக்டர் ஸ்கின் டென்டிஸ்ட் MDS, நல்ல டாக்டர். மருமகன் சொல்கிறார், மாமா உங்களுக்கு தினம் 500 கிலோ சுகர் 6 மாதமாக குறையிலங்கிற. 500 கிலோ எத்தனை வருஷமாக குறையில?
முந்தா நாள் ஒருத்தர் வேலைக்கு வரல, காலையில் ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த அவருடைய மனைவி ஃபோன் பண்ணார். ஐயா, நான் என்னுடைய மனைவி பேசுகிறேன். என்னம்மா ஆச்சு? காலைல எழும்பி வேலைக்கு வந்தார், வீட்டுக்கு முன்னால் பொத்துன்னு விழுந்துட்டார். அப்படியே அள்ளிக்கிட்ட டாக்டர்கிட்ட போனோம். டேவிட்டுங்கிற ஒரு டாக்டர் மணலியில் இருக்கார், ஒரு கிறிஸ்தவ டாக்டரு. அவர் ஒரு செக் பண்ணிவிட்டு சுகர் 500 இருக்குங்கிறாரு. 500 வந்து என்ன ஆச்சு? மயக்கம் வந்துட்டு. ஆனால் எனக்கு எத்தனை மாதமாக சுகர் 500 இருந்திருக்கு? கிட்டத்தட்ட 6 மாதம் குறையாமல் இருந்திருக்கு. அந்த பிளட்டுடைய லெவல் சொல்லுது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சரி பண்ணோம். சரி பண்ணிட்டு கண் டெஸ்ட் பண்ண போனால் ரெட்டினா. இந்த ரைட்டை எப்போவுமே கொஞ்சம் பிரச்சனைனா டாக்டர் சொல்லுவார், பத்திரமா இரு, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு 20 வருஷமாக சொல்லியிருக்காரு. 20 வருஷமாக. அப்புறம் அதே டாக்டர் சொல்லிட்டாரு. என் மனைவி போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, என் கணவர் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றாரு, கேக் சாப்பிட்றாரு, கேட்க மாட்டார், சொல்லுங்கள் டாக்டர்னாங்க. அவர் சொன்னார், உங்கள் கணவருக்கு ஒன்றும் பண்ணாது, போங்க மாட்டார், சாப்பிட்டுட்டு மாட்டார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கண் டாக்டர், அவரே பார்த்துட்டு ரெட்டினா உங்களுக்கு பிரச்சனை, 3 டாக்டரை செக் பண்ணேன். 3ஆவது டாக்டர்கிட்ட போகிறப்போ, என்னுடைய ரெகுலர் டாக்டர்கிட்ட போகிறப்போ, ரெட்டினா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு, அது பாதிச்சுட்டா உங்களுக்கு, அவளை பாதிச்சுட்டு 95 விழுக்காடு, கவனமாக இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் நம் சௌக்கியத்தை விரும்பும் ஆண்டவர், நமக்கு பலனை தரும் விரும்பும் ஆண்டவர், ஒரு சுக்கமான க்யூர், நல்ல ஒரு விடுதலை தர விரும்பும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பயுமே நான் கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவற்றை அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ விசுவாசத்தோடு அந்த மகள் கேட்டாங்க. விசுவாசத்தோடு அந்த மகள் கேட்குறப்போ ஒரு விடுதலை கொடுத்த ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவற்றை கேட்குறோம். 95வது இந்த அசன பண்டிகை என்பது, அசனம் பண்டிகையே கடந்த வருஷம் இங்கே வர்றப்போ தான் எனக்கு இந்த அசன பண்டிகையே தெரியும். அன்னைக்கு இருந்த சேர்மன் சொன்னார், அசன பண்டிகையை எதுக்கு கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். ராணி செய்வாள், ஒரு பிடி அரிசி எடுத்து, நீங்கள் ஒலையில் அரிசி போடுமுன்னே ஒரு பிடி அரிசி எடுத்து பையில் போட்டுக்கோங்க, ஒரு பெட்டியில் போடுங்க. சனிக்கிழமை கேட்டகிஸ்ட் வீட்டுக்கு வருவார், அவர்கிட்ட அந்த பெட்டியில் இருக்க ஒரு பிடி அரிசியை கொடுத்துருங்க. இங்கே 100 மெம்பருடைய அரிசியும் ஒன்றா வந்துடும். வருஷத்தில் ஒரு தடவை அதை சமையல் பண்ணி அந்த அரிசியை ஒன்றாக யூனிட்டியாக இணைத்து சமையல் பண்ணி உணவு கொடுங்க. அதில் ஏழைகள் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு திருச்சபை, இந்த பகுதியில் இருக்க திருச்சபையிலெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அசனம் கொண்டாடுறோம். அந்த ஏழைக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கிடைச்சிருது. அதுக்கு தான் அவர் அந்த சவிக்கத்துக்கு தான் ராணி செய்வாள் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்களாம். எனக்கு இந்த தூய மார்க் ஆலயத்திலேருந்து அந்த சம்பவத்தை, நான் அன்றைக்கி இருந்த ஆயற்ற, அவர் பேர் தெரில, ஏற்கனவே பேட்ரிக் சர்ச்சில் இருந்தாங்க, என்னோடு நெருக்கிய பழக்கம் உள்ளவர், அவர் சொன்னார், ஒருவேளை ஆண்டவர் ஒவ்வொரு அவருடைய தாசர்களும் நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தான் நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. மிஷினரிகளும் இந்த உலகத்திற்கு வந்தாங்க. அந்த வாழ்வை பெற நீங்கள் நானும் நம்மை தாழ்த்தி அந்த நகோமி மனம் திரும்பினாங்க. திரும்பி பார்த்தாங்க. மோவாப் தேசத்திலேருந்து தன்னுடைய பெத்தேல், தன்னுடைய ஊரை பார்த்தாங்க. அப்பத்தின் வீடாய தன் வீடை திரும்பி பார்த்தாங்க. இனி பெத்தேல் எனக்கு வேண்டாம், என் வீட்டிற்கு நான் போகிறேன், என் வீட்டில் உணவு இருக்குது, என் வீட்டில் எனக்கு வாழ்வு இருக்குது. அவங்க திரும்பி பார்க்குறப்ப தான் அவளுக்கு வாழ்வு கிடைச்சது. ஒருவேளை நீங்கள் நானும் எப்போ நம்ம ஆண்டவற்றை திரும்பி பார்க்கிறோமோ அப்போ தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நம்ம திரும்பாத பட்சத்தில் ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம் ஆண்டவரை திரும்பி பார்க்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அந்த சமாதானம் நமக்குள்ள எப்படி இருக்கு? ஒரு ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்டில் போகும்போது இன்றைக்கி நிறைய டெஸ்ட்டு. முன்ன அங்கேக்கு உள்ள கேட்டிருந்த கேடலை எடுக்க மாட்டாங்க. நான் கடந்த நாட்களில் கல்கட்டா, நான் என்எம்எஸ்ஐ சார்பாக நானும் ஒரு 4 பேரும் போனோம். ஜென்ரல் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர். வேதநாயக மசரி அவருடைய அடுத்த ஆரம்பம் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி, இந்திய சுதேச மிஷனரி இயக்கம்.
போகிறப்போ சென்னையில் ஒருத்தர் கேடலை தூக்கிட்டான், கொண்டு போகக்கூடாதுன்றான். திரும்பி வரப்போ கல்கட்டாவில், திரும்பி வரப்போ ராஞ்சி ஏர்போர்ட்டில் என்னுடைய கேடலை எடுத்துட்டான். நாங்கள் சொல்கிறோம், ஃபோட்டோ காட்டுறோம், இது எங்களுடைய நாங்கள் ரெவரண்ட் ப்ரீச்சர், இது எங்களுடைய யூனிஃபார்ம், இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம், இதுவரை நீங்கள் எடுக்கலை, திடீர்னு இல்லை சார் கொண்டு போகக்கூடாது சார், அவ்வளோதான் சார். நீங்கள் கொண்டு போனால் கார்கோவில் கொண்டு போய் புக் பண்ணுங்கள், ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகக்கூடாது சார். தெளிவாக சொல்லுவார் ராஞ்சியில் ஒருத்தர், நீங்கள் போய் அங்கே புக் பண்ணிட்டு வாங்க, கையில் கொண்டு போகக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில் போகக்கூடாது சார். அந்தளவுக்கு ஏர்போர்ட் வந்து கெடுபிடி. இப்படி கெடுபிடியோட போன ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு தீவிரவாதி, அந்த தீவிரவாதி வந்து துப்பாக்கி வச்சுருக்காரு, சுட போகிறேங்கிறப்போ எல்லாம் பயப்படுறாங்க. வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னால் ஒரு பறவை பேர்டு அந்த ஏருடைய அந்த ஃபேனில் மோதி அதில் போனால் 98 பேர் செத்து போனாங்க. 3 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி, 30-31 தெரியல, டிவியில் பார்த்தேன். அந்தரத்தில் பறக்கிறப்ப எந்தவித சேஃப்டியும் இல்லை. துப்பாக்கி வச்சுருக்காரு, சுட போகிறாரு, எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தை மட்டும் அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு, கவலைப்படலை, துப்பாக்கியை பார்த்து கவலைப்படலை, அவன் சுற்றுவான்னு பயப்படலை. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் சர்வமுள்ள தேவன், அவர் என்னை ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அந்த சிறு குழந்தைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஒருவேளை நீங்களானோ நம்பிக்கை இல்லாத வந்திருக்கிற நீங்களானோ மனந்திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போஸ்தலர் 8:21, துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பு. ஞானஸ்தானம் வரனை பார்த்து நீ மனந்திரும்பு. ஐயா நாங்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோவான்ஸ்தான்கிட்ட கேட்குறாங்க. உன்ட 2 அங்கி இருக்கா, ஒரு அங்கியை தூக்கி ஏழைக்கு கொடுத்துருங்கிறார். தெளிவான வார்த்தை. உன்ட 2 அங்கி இருக்கா, யார்ட்டையாவது தப்பாக பண்ணியிருந்தனா பொய் கேஸ் போடுந்தனா பொய் கேஸை நீ அவன்கிட்ட விட்டுரு. அதுதான் சகோயி வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு தங்குவதற்கு தடை என்ன, இந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு தங்கலை, நீங்கள் தங்க வர்றப்போ நீ என்னோடு இருப்பதற்கு வர்றப்போ இந்த ஜனங்களெல்லாம் தடை சொல்கிறாங்க. நான் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்டி, நான் ஒரு கந்து வெட்டிக்காரன், நான் ஒரு இறக்கம் இல்லாதவன், மருமகளை கொடுமைப்படுத்துகிறவன், சகோதரனை ஏமாத்துறவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன். அதனால் இந்த ஜனங்களை என்னை துன்பப்படுத்துகிறாங்க. அதனால் ஒரு விசை நீங்கள் என்னை மன்னிங்க, என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி, ஐயா நான் யாற்றாவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 லட்சம் திரும்ப கொடுக்குறேன். லூக்கா 19 சகோயிங்கிற ஒரு மனிதன் சொல்றப்போ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. எப்போ அந்த சௌக்கியம், அந்த சால்வேஷன், அந்த விடுதலை வரும்னா தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ, எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு உயிர்ப்பிக்கும் ஆண்டவர், அந்த மனிதனை உயர்த்தும் ஆண்டவர். நீங்கள் நானும் இந்த பண்டிகை ஆராதனையில், இந்த 95வது அந்த அசன பண்டிகையில் ஆண்டவர்கிட்ட இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம், ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம், அதிசயங்களை காண வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்டமை தாழ்த்தி மனம் திரும்பி, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை எந்த ஸ்தலத்திலும் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனிக்கிறதுங்கிறது. அப்படி ஸ்தலத்தில் நம்ம ஜெபிக்கிறப்போ நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய், நமக்கு வாழ்வு கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே என்ன பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க. தன்னை தாழ்த்தி எப்போ நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதுதான் 2 நாளாகம் 7ஆம் அதிகாரம். உன் தேசத்தில் மழை இல்லை, உன் தேசத்தில் பஞ்சம், உன் தேசத்தில் உணவு இல்லை, உன் தேசத்தில் வியாதி, கொடுமை வியாதி. அந்த வியாதியின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். என்னோடு ஐஎம்எஸில் கிங்ஸ்லி ஜான் ஜெனரல் செக்ரட்டரியாக நான் 6 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக பணி செய்தோம். நல்ல ஒரு வேகமான வளர்ச்சி. 800 மிஷனரிகள் இருந்ததை 2000 மிஷனரிகளாக மாற்றலாம். 68 லட்ச ரூபா சேலரி ஒரு மாதத்துக்கு, அதை 1,38,00,000 ரூபா சேலரியாக ஒரு எவ்ரி மந்த் மாற்றணும்.
அந்தளவுக்கு ஸ்பீடப் அப்படி நல்ல ஒரு ஊழியர் அவருடைய சகோதரர் ஒரு லெக்சரர், கவர்மெண்ட் லெக்சரர். இன்றைக்கி 2.25 லட்ச ரூபா சம்பளம். அவருடைய 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். 2வது பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் 7 வயசில். அந்த அம்மா சிஎம்சியில் அட்மிட் ஆகி கிட்னியை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துருச்சு. செகண்ட் வேவ்ஸ் கொரோனா 2021 அவருக்கு கொரோனா அட்டாக் ஆகிடுச்சு. ஹைட் அண்ட் வெயிட்டு 95 கிலோ எடை, 95 கிலோ எடை, நல்ல ஹைட்டு, வெயிட்டு, ப்ரீத்திங் ப்ராப்ளம், ஆக்சிஜன் லெவல் 80க்கு வந்துடுச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு திருநெல்வேலி ஜிஹெச்சில் படுத்திருக்கிறார். திருமண இடங்கள்லாம் பேஷண்ட், எங்கே திருமணம் பேஷண்ட். அந்த அம்மா அவர் கூட போய் படுத்துருச்சு. எப்படியோ ஒரு பெர்மிஷன், யாருமே நாட் அலௌடு. ஆனால் அவர் படுத்த கட்டிலே அவர் கால் கீழே அந்த அம்மா படுத்திருக்கு. அந்த அம்மா ஒரு கிட்னி வேற இல்லை. ஆனால் இதுவரை அந்த அம்மாவுக்கு கொரோனா வரல, அவரும் மரித்து போகவில்லை. அந்த ஃபெய்த் தான், அந்த விசுவாசம்தான். ஆண்டவற்ற நம்பிக்கையோடு வந்து நம்பிக்கையுடைய சிறையில் அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேங்கிறார். அந்த ரெட்டிப்பான நன்மை, டபுள் பிளெஸிங். நீங்கள் ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்போ நம்ம ஆண்டவற்றை திருப்புறமோ ரெட்டிப்பான நன்மை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த 95வது இந்த அசன பண்டிகையில் தகப்பண்ட நீங்கள் திரும்புகிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கண்ணீரோடு வந்திருக்க எங்களை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. 94வது அசன பண்டிகையில் கேட்டப்பா, எங்களுக்கு விடுதலை தந்தீங்க. நம்பிக்கையோடு எனக்கு இது வேணும் என்று யாக்கோபை போல நீர் என்னை பிளஸ் பண்ணுவீரானால் உனக்கு தசமபாகம் செலுத்திடுன்னு சொல்லிட்டு போனப்பா. நீங்கள் என்னை பிளஸ் பண்ணீங்க, அந்த தசமபாகம் செலுத்திருக்கப்பா. இந்த நாளில் என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பலவீனங்கள் இருக்குப்பா. என்னுடைய பலவீனத்தில் ஒரு பலன் பரிபூர்ணமாய் விளங்கணுப்பா. மனம் இறங்குங்க. என்னுடைய அந்த ப்ரெஷர் வியாதியிலிருந்து முழுமையான விடுதலைப்பா. தைராய்டு வியாதியிலிருந்து முழுமையான விடுதலை. ஸ்டோன் வியாதி தகப்பனே, அடிக்கடி ஸ்டோன் தகப்பனே, அடிக்கடி ஸ்டோன்னால பல கஷ்டங்கள், வேதனைகள், அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, துன்பங்கள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், துயரங்கள் மத்தியில், கணவரோடு நல்ல உறவில்லை, என் மனைவியோடு நல்ல உறவில்லை, உறவில்லாத நிலைமையில் இருக்கிறோம். நல்லா தான் திருமணம் பண்ணாங்க, நிறையா தான் நகை போட்டாங்க, நாங்களும் நல்லா தான் செய்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு அமைதி இல்லாத நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த அமைதி குறைச்சலான நிலைமையிலேருந்து ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே. என் மகளோடு நல்ல உறவில்லை ஐயா, மருமகளோடு நல்ல உறவில்லை, எனக்கு இருக்கிற பெருமை நிமித்தம் நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க, மனம் திரும்புங்கன்னு பேசியிருக்கீங்க. நான் மனம் திரும்பி பார்க்குறேன், எனக்கு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி 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 தகப்பனே. ஒரு விதமான கேன்சர் தகப்பனே ஐயா, அந்த டியூமர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வயிற்றோட சைடில் இருக்குது தகப்பனே, பயங்கரமான பெயின். இது கேன்சர், உங்களுக்கு கீமோ கொடுக்கணும் ஐயா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். அந்த லேகியோன் நம்பிக்கையோடு ஜெபித்தாங்க, அந்த உதுரோல் பெண் நம்பிக்கையோடு ஜெபித்தாங்க. அந்த செய்தியை கேட்கிறப்பவே நானும் என் கைகளை வைத்து சிலுவையின் அடையாளத்தை போத்துட்டேன். இனி அந்த கேன்சர் வியாதி இல்லை, எனக்கு சரியாயிட்டு நம்பிக்கை. அதற்குரிய செலவாகும் தொகையை நான் திருச்சபையின் வளர்ச்சிக்காக கொடுக்க போகிறேன்னு ஒரு சகோதரி நம்பிக்கையோடு ஜெபித்திருக்காங்க. அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட உம்முடைய பிரசனம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும் இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை உண்டு. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக நாங்கள் பணி செய்கிற இடங்களில் ஒரு கடை வச்சுருந்தோம். எங்களுக்கு விரோதமாக ஒரு கடன் வந்திருக்கு, பெரிய கடப்பா, வசதியானவர் கடன் கொடுக்குறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, நிறைய காரியங்கள். அதனால் நான் தாழ்த்தப்பட்டிருக்கேன், நான் நசுக்கப்பட்ட நிலைமையில் எனக்கு யாருமே ஆதரவில்லை. நான் கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கு உதவி செய்ய என் வீட்டிலே, என் மனைவி வீட்டிலே ஆள் இல்லை. ஆனால் நீர் வானத்தை பூமி படைத்த தகப்பன் இருக்கீங்கன்னு ஒரு சகோதரன் நம்பிக்கையோடு தன் தொழிலுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. நீங்கள் சொல்லிருக்கீங்க, கவலைப்படாதே, திகையாதே, நான்
உன் தேவன், நான் உனக்கு பலனை தருவேன், கர்த்தரே என் பலன் என்று சொன்னீங்க. அந்த பலனை தந்து எனக்கு நீங்கள் விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. சவிக்கியத்தை கொடுக்க போகிறீங்க, சுகத்தை தர போகிறீங்க ஐயா, ஹெல்த்தை கொடுக்க போகிறீங்க, க்யூர் கொடுக்க போகிறீங்க. அப்படி அந்த சகோதரனுடைய அந்த தொழிலில் ஒரு அற்புதம் தகப்பனே. அடுத்த வருஷம் வந்து அவங்க சாட்சி சொல்லணும், அந்த கடையை விட என் கடை ஆண்டவர் பெருசாக்கி இருக்கிறாரு, என்னை உயர்த்திருக்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலவார் வார்த்தையின்படி அந்த அற்புதத்தின் கரம் என்னோடு இறங்கணும், ஒரு விடுதலையின் கரம் என்னோடு இறங்கணும்னு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒரு விசை கூட ஆசீர்வதித்தீங்க. மீண்டுமா எங்களுடைய புதூர் கிராமத்திற்காக, எங்களுடைய பாஸ்டேட்டுக்காக, பாஸ்டேட்டுடைய குருவானவருக்காக, சேர்மனுக்காக, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசை திருமண்டலத்துடைய ஆயர் பெருமக்களுக்காக, எங்களுடைய ஆட்சியாளர்களுக்காக, எங்களுக்கு ஒரு அருமையான நல்ல பிஷப் தாங்க தகப்பனே. எங்களுக்கு கூட இந்த வேற்றுமை சண்டை பிரிவினைகளை விட்டு கொடுக்குற ஒரு தன்மை ஐயா, பிரிவினை ஆவி எங்களுக்குள்ளே இருக்கு ஐயா. உயர்வு, நான் பெரியவனுங்கிற ஆவி என்ற ஒரு உயர்வு இருக்குது, அதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, ஒரு சாட்சி உள்ள திருமண்டலமாய். ஒருவேளை இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி திருமண்டலம் தான் தகப்பனே மிஷன் ஊழியத்திற்கு ஊற்றும் உறைவிடமும் காணிக்கை கொடுக்கிற மக்கள் இந்த இரு பேராயத்தின் மக்கள் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், 2 பேராயத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை மாற்றப்பட்டு ஒரு புதிய அபிஷேகம் நிறைந்த பேராயமாய், புதிய அற்புதம் நிறைந்த பேராயமாய் திருச்சபை மக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தூயனுடைய மகிமை எங்களோடு பேசிட்டும் வழிநடத்துங்க. திருச்சபையில் இருக்கிற வயதில் மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமணம் முடிந்து பல வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையுடைய சண்டே ஸ்கூலுக்காக, பாடல் குழுவினுக்காக, திருச்சபையுடைய செக்ஷன் குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து தன் ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆசைப்படுங்க. பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனை ஒருவோடு இருக்கட்டும், வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் அன்பின் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. அறுவடை மிகுதி